அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்களுக்கு எண்ணி 3 நாட்களில் எதிர்பாராத ஒன்று நடக்க போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் பிப்ரவரி 23ஆம் தேதியிலிருந்து அடுத்த 7 நாட்கள் எப்படி அமைகிறது, பிப்ரவரி 23ஆம் தேதியிலிருந்து கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றம் மேசராசிக்காரர்களுக்கு எப்பேற்பட்ட மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது யாராலும் தடுக்க முடியாது, இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் மேசராசிக்காரர்கள் அமைந்துள்ளன என்று பார்க்கும் போது மிகவும் வலுவாக ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பொருந்திய அமைப்பில் பலம் பெறுகிறாருங்க. தைரியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3ஆம் இடத்தில் வக்ர நிவர்த்தி பெற்று பலத்துடன் பலம் பெறக்கூடிய ராசியின் அதிபதியின் அமைப்பு மிக சிறப்பாக அதிரடியான மாற்றத்தையும் வளர்ச்சியையும் மிக பெரிய அளவில் மேசராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கிறாருங்க. மேசராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான பணிகளை விரைவாகவும் துரிதமாகவும் செய்து முடிக்கக்கூடிய வகையில் அசூர வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்க போகிறார். அதுவோடு மட்டுமல்லாது மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய காரிய தடைகள், சிரமங்கள், சிக்கல்கள் போன்றவற்றை ராசியின் அதிபதி வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுவதால் இவை அனைத்தும் விலகி அபிவிருத்தி காணக்கூடிய வகையில் மிக சிறப்பான வளர்ச்சியை உறுதியாக இந்த தருணத்தில் சந்திக்க முடியும். தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் மங்களகாரகன் வக்ர நிவர்த்தி பெறுவதால் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல சுப நிகழ்வுகள் மேசராசிக்காரர்களுக்கு கைகூடுவதோடு இந்த தருணத்தில் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காரிய வெற்றி உறுதியாகவே உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக அற்புதமாக முழு சுபகிரகமான குரு பகவான் தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தில் வலுவாக விற்றிருக்கிறார். ராசியின் அதிபதி வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறக்கூடிய இதே வேளையில் அவரும் தனஸ்தானத்தில் மிகவும் உறுதியாக அமர்ந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் குடும்பம் சார்ந்த பணிகளில் இதுவரை இல்லாத அளவிற்கு வருமான உயர்வும், பல்வேறு வகையான பணப்பற்றாக்குறை, நிதி நெருக்கடி போன்றவை சிரமங்கள் இந்த தருணத்தில் விலகுவதற்கான யோகம் உண்டு. எதிர்பாராத ஏதோ ஒன்று உறுதியாக உங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான மாற்றத்தையும் வளர்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் மேசராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது. எனவே இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக குரு பகவான் அதீத பலத்துடன் பலம் பொருந்திய அமைப்பில் சஞ்சரிப்பதால் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஏனென்றால் இந்த வேளையின் குருவின் சுப பார்வை அபரிவிதமாக 6, 8, 10 ஆகிய இடங்களில் கிடைக்கிறது. தொழில் ரீதியான நல்ல வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் அசூர யோகத்தையும் இந்த தருணத்தில் சந்திப்பதற்கான நல்ல யோகத்தை நிச்சயமாக வாரி வழங்குகிறாருங்க. ஏனென்றால் குரு பகவான் மற்றும் அதீத பலத்துடன் இந்த தருணத்தில் சஞ்சரிக்கவில்லை. நாயஸ்தராக இருக்கக்கூடிய நீதி தவறாத, நடுநிலை தவறாத கிரகமாக செயல்படக்கூடிய சனி பகவான், ராசியின் நீட்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் லாபத்தில் ஆட்சி பலம் பெற்று இறுதி தருவாயில் அமர்ந்திருக்கிறாருங்க. எனவே உறுதியாகவே லாபஸ்தானத்திற்குரிய நல்ல பலன்கள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வரும். அதோடு மட்டுமல்லாது மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய காரிய தடைகள், சிரமங்கள் போன்றவை முற்றிலுமாக கட்டுக்குள் வருவதோடு முன்னேற்றத்தையும் வளர்ச்சி திருப்திகரமாக சந்திக்கக்கூடிய வகையில் அதிரடியான பல நல்ல மாறுதலையும் வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். நவ கிரகங்களிலே வலிமை வாய்ந்த குரு, சனி ஆகிய 2 கிரகநிலைகளும் அமோகமான நன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பில் விரம் வருவது உறுதியாகவே மேசராசிக்காரர்களுக்கு எண்ணி 3 நாளில் எதிர்பாராத ஒன்று நன்மை நிறைந்தவையாக அமைவதற்கான முதன்மையான யோகத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுப்பதற்கான சந்தர்ப்பமும் வாய்ப்புகளும் நிறைவாக கிடைக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது ராகு விரயத்தில் வலுவாக விற்றிருக்கிறார். பல்வேறு வகையான விரயங்களை சுப விரயங்களாக மாற்றி கொடுக்கக்கூடிய அமைப்பில் இறுதி தருவாயில் ராகு வலம் வந்து கொண்டிருக்கிறார். எனவே நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகுவால் பெரிய அளவில் தடைதாமதம், சிக்கல், சிரமம் இல்லாமல் நல்ல முன்னேற்றத்தை உறுதியாக சந்திப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. ஏனென்றால் மற்றொரு நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய மோட்சக்காரகரான கேது அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய யோகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்தில் வலம் வருவதுதான் இதற்கு மிக முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது. அதீதமான அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய 6ஆம் இடத்தில் மிகவும் அற்புதமாக வலம் வரக்கூடிய இந்த தருணம் என்பது நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான காரிய தடைகள், சிக்கல்களை விலக்கி பல்வேறு வகையான பணிகளில் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கும். எனவே யாராலும் தடுக்க முடியாத அளவிற்கு மிக சிறப்பான நல்ல மாறுதலும் முன்னேற்றத்திற்கான நல்ல வாய்ப்பும் கிடைக்கும். உறுதியாக உத்தியோகம், தொழில் ரீதியான பணிகளில் மிக பெரிய அளவில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் விலகும். 7.5 சனியின் ஆதிக்கம் அதிகரிக்கும்
அதிகரிப்பதற்கு முன்னதாகவே நிரந்தர வாய்ப்புகளை உருவாக்கி கொள்வதற்கான நல்ல சந்தர்ப்பம். இந்த வேளையில் நிச்சயமாக நிழல் கிரகமான கேதுவும் மாற்றி அமைக்கிறாருங்க. எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். என்றால் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயும் தைரியஸ்தானத்தை வலு சேர்ப்பதால் துணிச்சலுடன் எடுக்கக்கூடிய முடிவுகள் எதுவாக இருந்தாலும் உறுதியாகவே நினைப்பதை காட்டிலும் நன்மையும் முன்னேற்றமும் அபரிவிதமாக அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் மேசராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது. மேலும் மிகவும் வலுவாக ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன், ராகு மற்றும் சுக்கிரன் விரயத்தில் இணைந்து வலம் வரும்போது சனியுடன் இணைந்து ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் லாபஸ்தானத்தை அலங்கரிக்கிறாருங்க. ராசியின் நீச்ச அதிபதியும் ராசியின் உச்ச அதிபதியும் இணைந்து லாபஸ்தானத்தை வலுப்படுத்துவது உறுதியாகவே மேசராசிக்காரர்களுக்கு இரட்டிப்பு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இந்த இரு கிரக நிலைகளுமே 3, 6, 11 ஆகிய இடங்களில் அசூர வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கும். அந்த இடத்தில்தான் வலுவாக வலம் வருகின்றன. எனவே நினைப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளும் அதிரடியான வளர்ச்சிக்கான சந்தர்ப்பமும் உறுதியாகவே மேசராசிக்காரர்களை தேடி வருகிறது. மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள், சிக்கல்கள் இந்த தருணத்தில் விலகி வெற்றிக்கான நல்ல சந்தர்ப்பம் சூரியனின் அமைப்பால் உறுதியாக கிடைக்கிறது. ஏனென்றால் பெருமளவில் இருக்கக்கூடிய அலைச்சல், சிரமம் போன்றவற்றை தவிர்த்து முன்னேற்ற வாய்ப்பை உறுதியாக அள்ளி கொடுப்பதோடு உடல்நல ஆரோக்கியம் திருப்திகரமாக அமைவதற்கான சூழலையும் ஏற்படுத்துகிறாருங்க. சரியாக மேசராசிக்காரர்கள் இந்த வேலையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 12ஆம் இடத்தில் உச்சம் பெற்றிருக்கிறாருங்க சுக்கிரன் விரயத்தில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் பிரம்மாண்ட படைப்புகளை கலைத்துறையில் மேற்கொள்வதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வருகிறது. பெயர் புகழ் அதிகரிக்கக்கூடிய வகையில் உங்களுடைய படைப்புகள் மிகப்பெரிய அளவில் வரவேற்பையும் முன்னேற்றத்தையும் நிச்சயமாக மேசராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுப்பதோடு அமோகமான வெற்றி வாய்ப்பை திரைத்துறையில் இருக்கக்கூடிய மேசராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான நல்ல யோகம் நிறைவாக உங்களை தேடி வருகிறது. இதோடு மட்டுமல்லாது அரசியல் சதுரங்கத்தில் மிக முக்கியமான நகர்வுகளை ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயும் சுக்கிரனும் இந்த வேளையில் ஏற்படுத்தும் போது குரு தனஸ்தானத்திலும் லாபஸ்தானத்தில் சனி வீற்றிருப்பதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் கட்சியிலும் மக்கள் மத்தியிலும் செல்வாக்கு அதிகரிக்கும். மிக பெரிய அளவிலான தடை நிறைந்த காரியங்களை எண்ணி 3 நாளில் மிக சிறப்பாக கையாளுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வித்யாகாரகரான புதன் முற்பகுதியில் 26ஆம் தேதி வரை வலுவாக லாபஸ்தானத்திலும் அதற்கு பிறகு விரயத்தில் நீச்சமும் பெறுகிறார். வித்யாகாரகரான புதனின் அமைப்பு பெரிய அளவிலான தடைகளை விலக்கி நல்ல முன்னேற்றத்தை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. சந்திரனை பொறுத்த வரைக்கும் இந்த வேளையில் மிக அற்புதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பதோடு 10, 11, 12 ஆகிய இடங்களில் வலம் வரப்போகிறார். எனவே நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாக மேசராசிக்காரர்களுக்கு உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாக மேசராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். எண்ணி 3 நாளில் மிகப்பெரிய அளவில் எதிர்பாராத நல்ல செய்தி உறுதியாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகமும் நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் மேசராசிக்காரர்களுக்கு நிச்சயம் கைகூடும்.